ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, பள்ளிவாசல் எப்படி நோன்பு கஞ்சி செய்வாங்களோ அதே மாதிரி மெத்தடில் நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிக்க போறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் மட்டன் நோன்பு கஞ்சி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். 5 விசில் மட்டும் போட்டீங்கன்னா போதும், மணக்க மணக்க நோன்பு கஞ்சி உங்க வீட்டிலே ரெடி ஆயிடும். இனிமே பள்ளிவாசல் பக்கமே போகாம உங்க வீட்லயே நோன்பு கஞ்சி ஈஸியா செய்யலாம். இதை எப்படி செய்யலாம்னு வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 125 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்து மெஷர்மெண்ட் கொஞ்சம் டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நான் மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ண போகிற நோம்பு கஞ்சிக்கு யூஸ் பண்ணியிருக்க ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா தான் போடணும் கிடையாது, எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக பச்சரிசியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு ரேஷியோ பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸாக போடணும் கிடையாது, பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸு சீரக சம்பா சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு எடுத்தோம் பாருங்கள், அதே கப் அளவில் பாதி அளவு மட்டும் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க, நான் ரொம்ப கொழப்பு தன்மை கொடுத்துரும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கண்டிப்பாக போடணும், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். மினிமம் அது அரை மணி நேரமாவது ஊறணும். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஊறது கஷ்டம். நிறைய பேர் வந்து நோன்பு கஞ்சியில் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அரிசி எல்லாமே கழுவியாச்சு. அரை மணி நேரத்துக்கு மட்டும் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி எதுக்கு ஊற வைக்கணும்னு நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம செய்யும் போது அரிசி எல்லாமே நல்லா குழஞ்சி வரும். சீக்கிரமும் நமக்கு அந்த நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடும் குக்கரில் நம்ம செய்யும்போது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி முன்னாடியே ஊற வச்சுட்டு நம்ம செய்கிறோம். நான் இன்றைக்கி நோன்பு கஞ்சி வந்து மட்டனில் தான் செய்ய போகிறேன். 100 கிராம் மட்டன் வந்து கொத்துக்கறியாக கேட்டு வாங்கிட்டு வந்தேன். காலையிலேயே வந்து கொத்துக்கறியை நல்லா கழுவி எடுத்துட்டு லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மட்டன் தான் இதே மெத்தடில் பண்ணணும் கிடையாது, சிக்கன் கூட வச்சு செய்யலாம். இல்லைனா நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மட்டன் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து வெஜ்ஜில் நோன்பு கஞ்சி செஞ்சு காமிச்சிருக்கேன். வெஜ்ஜில் நோன்பு கஞ்சி வேணும்னா என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்து வரும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம நோன்பு கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நோன்பு கஞ்சி பார்த்திங்கன்னா குக்கரில் தான். ஜஸ்ட் 5 விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும், நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போடணும், ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு டேஸ்ட் தான் உங்களுக்கு தூக்கி கொடுக்குறதே. இதை மட்டும் போடாமல் விட்டுறாதீங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். போடுற பொருள் எல்லாமே வதக்கவே கூடாது, வதக்கணும். ஆனால் 1 நிமிஷம் அந்த மாதிரி தான் வதக்கணும். ஒவ்வொரு பொருளையுமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். இந்த நோம்பு கஞ்சியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு நிமிஷம் தான் எடுத்துக்கணும் எல்லாமே வதக்கிறதுக்கு. போட்ட உடனே வெங்காயத்தை லைட்டாக வதக்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஒரு 6-7 பல்லுக்கிட்ட. பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணி போடலாம், முழுசாகவும் போடலாம். நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால பச்சை மிளகா எல்லாமே நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் கட் பண்ணி போட வேணாம், முழுசாகவே சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப வதக்காதீங்க, லைட்டாக தான் வதக்கணும். கலர் மாறவே கூடாது. நான் வதக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வதக்கணும். பூண்டு வந்து கொஞ்சமாக கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையுமே லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்து சும்மா ஒரு கொத்து அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், இது போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்குனால நான் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து இந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டு சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும்னால நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி, புதினா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவு கொத்தமல்லி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு புதினாவை எடுத்துக்கோங்க. 2 ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கும் போது பிரியாணியோட ஃப்ளேவர் அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு வந்து கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொத்து கறியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கழுவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி, அதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம்.
கொத்துக்கறி வந்து கொஞ்சம் கழுவுறது கஷ்டம், அதனால் பார்த்து கழுவி சேர்த்துக்கோங்க. கறியாக கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட வீட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன், அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஃப்ளேவர் லைட்டாக காரமும் இந்த டேஸ்ட் இருக்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தான் அந்த நோம்பு கஞ்சி டேஸ்ட் தூக்கி கொடுக்குற காரணம் இது ஒன்று தான். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க, ஃப்ளேவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம கழுவி வச்சுருந்தோம் பாருங்கள் ரைஸு, அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஊற வச்சுட்டு இதெல்லாம் சேருங்க, ஊற வைக்காமல் சேர்த்துடாதீங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வேகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊற வச்சு சேர்க்கும் போது நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா குழஞ்சி வரும். அதுக்காக தான் ஊற வச்சு நம்ம சேர்க்குறோம். எந்த பவுலால் நான் ஊற வச்சுன்னா அந்த பவுலால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த நோம்பு கஞ்சியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக தண்ணி வைக்கலாம், கம்மியாக மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா குக் ஆகிறதும் கஷ்டம், அதே மாதிரி எவ்வளோ தண்ணி இருக்குது நமக்கு தெரியவும் தெரியாது. இந்த நோம்பு கஞ்சி தண்ணியாக தான் இருக்கறனால தாராளமாக தண்ணி அதிகமாகவே வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. உப்பு நம்ம ஆட் பண்ணவே இல்லை, இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், கரண்டியில் போட்டிருக்க மசாலா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 125 கிராம் தான் ரைஸ் எடுத்தேன், ஆனால் இதில் எந்த அளவுக்கு நோம்பு கஞ்சி வருது நீங்களே பாருங்கள். 100 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறியிலே நான் மஞ்சள் தூள் போட்டிருந்தேன், லாஸ்ட்டாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மட்டும் குக்கரை வந்து மேலாப்பில் மட்டும் மூடி வச்சுக்கலாம். விசில் போட வேணாம், கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மேலாப்பில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ லைட்டாக உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா நான் பார்த்துக்கிறேன். பார்த்ததில் எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நோம்பு கஞ்சி ரெடி என்னோடய ஸ்டைலில். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடே மணக்கும் இந்த நோம்பு கஞ்சியோட ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லு எல்லாமே. ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு 5 விசில் மட்டும் விட்டுடுங்க. சூப்பராக பூ மாதிரி வெந்துடும் நோம்பு கஞ்சி. ஸ்லோலே வச்சு வேக வைக்கிறதுனால இந்த நோம்பு கஞ்சி வேகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஸ்லோலே வச்சுக்கனால நமக்கு 5 விசில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா நோம்பு கஞ்சி பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து வந்துடும் நமக்கு. அஞ்சு விசில் கிட்ட வந்துருச்சு. ஸ்லோலே வச்சு நானும் வேக வச்சு எல்லாமே எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு தெரில. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி எல்லாமே வெந்திருக்குது. ரைஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு குழஞ்சிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி குழஞ்சி வரணும், அதுதான் நோம்பு கஞ்சி டேஸ்ட் வர்றதே. அரிசியே இருந்துச்சுன்னா திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நோம்பு கஞ்சி உங்கள் வீட்டிலே நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் 2 கிளாஸ் குடித்தாலே போதும், வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். இந்த நோம்பு கஞ்சி சாப்பிட்டா சீக்கிரமே டைஜஷன் ஆகிடும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். நோம்பு கஞ்சி மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றலாம், பள்ளிவாசல் பக்கமே போக வேண்டாம். நோம்பு கஞ்சியை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து நோம்பு கஞ்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி ஒன்று. எப்படா ரம்ஜான் ஒரு நோம்பு கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யாராவது சொல்லிட்டாலே போதும், ஐயோ நோம்பு கஞ்சி ஊற்றுவாங்களே எப்படி சாப்பிட்றது, இப்படி தான் யோசிப்பேன். பள்ளிவாசல் கிட்ட போகனாலே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், எப்படிதான் அந்த க்யூவில் போய் நின்று வாங்குறதுன்னு. சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த வயசில் கொஞ்சம் போகிறது கூச்சமாகவும் இருக்கும். நிறைய நாள் யோசிச்சே சாப்பிடாம இருந்திருக்கேன். முஸ்லீம்காரங்களாம் நிறைய பேர் நோம்பு கஞ்சி வாங்க போவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி நீங்கள் நோம்பு கஞ்சிக்கு ஏங்குறவங்களா, பள்ளிவாசலில் சாப்பிட கூச்சப்பட்டுட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ நான் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி எங்கேயும் போகிறது கிடையாது. எங்கள் வீட்டிலே நானே செஞ்சு நானே இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது. நோம்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோஸாக ஷேர் பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த நோம்பு கஞ்சி எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நோம்பு கஞ்சி சூப்பராக இருக்குது. மட்டன்லாம் போட்டுக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் நீங்கள் பள்ளிவாசல் பக்கமே போக மாட்டீங்க, உங்கள் வீட்லேயே நோம்பு கஞ்சி செஞ்சு சாப்பிடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.